கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும். உம்முடைய வார்த்தை எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்கிட்ட ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதலை உம்முடைய வெளிப்பாடுள்ள வார்த்தைகள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் செழிக்க, சுகமாக ஜெயிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட இடைபடும் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம், the book of Joshua, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனிக்கும்படியா அன்போடு கேட்கிறேன். உங்கள் வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வசனங்கள் வரை. பழைய ஏற்பாட்டிலே 287வது பக்கம். யோசுவா 14:6. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சத்தமாய் வாசிக்க போகிறோம், உணர்ந்து வாசிக்க போகிறோம். வசனம் 11 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா 14:11. 1 2 3 go. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. திரும்ப சொல்லுங்க. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி என்ன தெரியுமா? தொடங்கு, தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா.
ஸ்டார்ட் சம்திங் அண்ட் டூ இட் வெல். எதையாகிலும் ஒன்றத்தை தொடங்கிட்டு விட்டுறதில்ல. உலகத்துல ஒரு பொதுவான ஒரு எண்ணிக்கை இப்படியாய் சொல்றது, பெரும்பாலான வியாபாரங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் தொடங்கி 2 வருஷத்திலேயே மூடப்படுகிறது. நீங்களாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சின்ன சின்ன கடைங்க, சின்ன சின்னதெல்லாம் பார்ப்பீங்கன்னா ஆரம்பிப்பாங்க, என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நிறைய பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் வெகு சொற்பம் ஒரு சிலவைகள் மாத்திரம்தான் தொடங்குனா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. தொடங்கிறது ஈஸி, ஆனா தொடர்ந்து செய்யறது பெரிய விஷயம். அல்லேலூயா. ஒரு காரியத்தின் ஆரம்பம் முக்கியம் இல்ல, அதனுடைய முடிவு, அதனுடைய தொடர்ந்து செயல்படுகிற செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் ஆர்வத்துல ஒரு பெரிய காரியத்துல காலை வச்சிருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் முடியாது, பாதியில குவிட் பண்ணிடுவாங்க. அது படிப்பா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது மற்ற காரியமா இருக்கலாம். ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் தொடங்கினவங்க தொடர்ந்து நடத்த முடியாதது காரணம் பணம் இல்லைன்றதுனால இல்ல, பணம் இருக்குது கையில. நீங்க நிறைய பிசினஸ் பாருங்க, நல்ல கொடுத்த பணத்தை போட்டு தான் ஆரம்பிப்பான், ஆனா பணம் இருந்தா அந்த பிசினஸ் என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஐடியாஸ் இல்லைன்னு இல்லை, ஐடியாஸும் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனா எல்லாராலேயும் தொடங்கினதை தொடர்ந்து செய்ய முடியாது. வெகு சொற்பமானவர்கள், ஒரு சிலர் மாத்திரம் தான் தொடங்கியதை தொடர்ந்து செய்கிறவர்களா இருக்கிறார்கள். எத்தனை பேர் நாங்க என் கூட ஒத்துக்க முடியும்? இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு கிருபையினாலே நிரப்புவாராக. அல்லேலூயா. எதை செய்தாலும், எதை தொடங்கினாலும் அப்படியே பாதியிலே விட்டுறதில்லை, பாதியிலேயே முடிச்சிட்டு வரதில்ல. தொடர்ந்து ஓட, தொடர்ந்து செயல்பட, தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஊழியங்களில கூட எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ பேரு தொடங்குவாங்க, ஒரு இடத்துல தொடங்குவாங்க, அப்புறம் அதை மூடிடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க, தொடங்குவாங்க, மூடிடுவாங்க. ஒரு நிலையா ஒரு தொடர்ந்து செய்யற காரியம் இல்ல. கர்த்தர் இங்க போ சொன்னார், அங்க போ சொன்னார், அதை செய்ய சொன்னார். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், தொடங்கி தொடர்ந்து செய்கிற தன்மை இல்லாதது. இங்கேயும் அங்கேயும், அங்க போ சொன்னாருன்னு போவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு வேற இடத்துக்கு, அப்புறம் திரும்பவும் வேற இடத்துக்கு. நோ, ஒரு காரியத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்துறதுக்கு தேவ கிருபை வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இட்ஸ் கிரேஸ். அல்லேலூயா. the staying power, இன்னைக்கு நான் பேச போறது அதுதான். the staying power, grace makes men to consistent. ஒரு காரியத்துல தொடர்ந்து நிலைக்க வைக்கிறது தேவ கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அதுதான் காலேப் சொல்றான், தேசத்தை வேவு பார்க்க போனப்ப எனக்கு வயசு 40, இன்னைக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு மொத்த வயசு 85. ஆனா அன்றைக்கு இருந்த அதே பலன், அன்றைக்கு இருந்த அதே திறமை, அன்றைக்கு நான் எப்படி செய்தேனோ அதே போல இன்றையும் தொடர்ந்து என் காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்ல கர்த்தர் கிருபை தரணும். நான் எப்ப என் காரியத்தை ஆரம்பிச்சனோ இன்றைக்கும் அதே ஸ்ட்ரென்த்ல ஓட கர்த்தனுக்கு கிருபை தந்திருக்கிறார். டயர்டு வந்துடல, சோர்ந்து போயிடல, விட்டுடலாம், ஐயோ ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி தருணங்கள், அந்த மாதிரி காரணங்கள் வந்தால் இப்பொழுது கர்த்தர் அதை மாற்றுவாராக. உங்க வேலைய, உங்க பிசினஸ், உங்க குடும்பத்தை தொடர்ந்து நடத்த, சோர்வில்லாமல் நடத்த, வெற்றியாய் நடத்த, ஜெய பாதையில நடத்த, இன்கிரீஸ்குள்ள கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேலைக்கு போவாங்க, ஏனோ தானோன்னு போய் மாட்டிக்கினேன், ஏதோ வேற வழி இல்லை, அங்க போய் மாட்டிக்கினேன், அதை செஞ்சாகணும் அப்படின்னு இல்லை, விருப்பத்தோட, பலத்தோட, ஆசையோட செய்து நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது எனக்கு இருந்த பலன்
இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆமென். பலன் குன்றவில்லை. பக்கத்தப்பா சொல்லுங்க, பலன் குறைஞ்சு போகிற இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் வயசு ஆக ஆக இயற்கையிலேயே நமக்கு என்ன ஆகுது, முடி நிறைக்குது, முடி கொட்டி போகுது, கண்ணு கொஞ்சம் மங்கலாவது, அப்புறம் உட்கார்ந்தா டக்குன்னு என்ன பண்ண முடியல. சின்ன வயசுல எங்க வேணாலும் அப்படியே ஈஸியா உட்காந்தோம், அப்படியே டப்புன்னு எழுந்தோம். இப்போ மனசு மட்டும் தான் சின்னதா இருக்குது, ஆனா உடம்பெல்லாம் வயசானதா மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுது, காடுது. டப்புன்னு என்ன பண்ண முடியல, எழுந்துக்க முடியல. முன்னால தரையில கையை ஊனாம எழுந்திருச்சோம், இப்போ எப்படிதான் எழுந்திக்க முடியுது சொல்லுங்களேன். கையை ஊனாதான் பாடியே கொஞ்சம் மேல வருது. ஏன்னா காலில் பவர் என்ன ஆயிருச்சு, போயிருச்சு. வருஷங்கள் ஓட ஓட, காலங்கள் போக போக சரீரத்துல கொஞ்சம் டிட்டாரியேட் ஆகுது, கொஞ்சம் தேய்மானம் வருது, கொஞ்சம் முட்டி வலி வருது, கொஞ்சம் என்ன சொல்றது, வேகம் கொஞ்சம் குறையுது, கண் பார்வை கொஞ்சம் குறையுது. கரெக்டா இல்லையா? நடக்குதா நடக்கலைங்களாங்களே? இதெல்லாம் சரீரத்துல இருக்குது. ஏன்னா சரீரம் இந்த பூமியில மண்ணால உருவானது. மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இது எங்க போயிடணும், இந்த உடம்பு மண்ணுக்கு போனோம். இதுதான் ரூல். அதனால கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா ஆவியில அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வயதாக வயதாக இன்னும் ஷார்ப்பா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆவியில ஷார்ப்பா இருக்க சரீரத்திலேயே கர்த்தர் பலனை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் வயது திரும்பவும், சொல்லுங்க, வாழ வயது. எனக்கு அது பிடிச்ச வசனம். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வயசு வாழ வயசா இருக்கணும், அது திரும்பவும் மாறணும். அல்லேலூயா. எதுக்கு அப்படியே போயிட்டு ரோட்ல போய் நின்று பந்தா காட்டுறதுக்கு இல்ல, ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு, ஸ்டைல் பண்றதுக்கு இல்ல. எதுக்கு வயசு திரும்ப வாழ வயசாகணும்? ஆண்டவருக்காக ஓடுறதுக்கு, சீன் காட்டுறதுக்கு இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இருந்தா சீக்கிரத்துல ஆண்டவர் வயசாக்கி விட்டுருவார். எதுக்குன்னு முக்கியம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன்ல, எந்த ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். எதுக்குன்னு கேட்பார். ஆண்டவரே எனக்கு வயசை திரும்ப வாழ வயசு போல தாங்க ஆண்டவரேன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்பார், எதுக்கு உனக்கு திரும்ப வாழ வயசு? ஆண்டவரே நான் நல்லா அப்படியே லிப்ஸ்டிக்லாம் போட்டு, நல்லா அப்படியே டைட்டா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு, அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டி, செஸ்ட் பட்டன்லாம் திறந்து விட்டு அப்படியே போனானு, சீக்கிரத்துல உனக்கு வயசாகி போனான்னு விட்டுருவாரு. புரியுதா? எதுக்கு? உமக்கு சாட்சியாய் வாழ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக வாழணும் ஆண்டவர், உங்களுக்காக ஓடணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும். அது நல்லது. என் பிள்ளைங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க தான், வளரல. என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதுக்கு எனக்கு என்ன தாங்க, பலனை தாங்க. அது கரெக்டா? என் வீட்டுல இன்னும் சின்ன பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ஆண்டவர், அந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? பலன் வேணும். எனக்கு பலன் தாங்கன்னா தருவார். நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு புல்லட் எடுத்துக்கின்னு மகால்புரம் போனேன்னா, போ, உனக்கு வயசு வேணாம், சீக்கிரம் கிழவனா போ. புரியுதுங்களா? So we must tell the right reason. ஆனா தேவன் நமக்கு தொடர்ந்து ஓடுகிற காலேபுக்கு இருந்த அந்த பலனை இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். சேர்ந்து சொல்லலாமா திரும்ப? அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இத கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு 20 வயசுல இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு வேணும், இன்றைக்கும் எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வேலையை பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த பலன் இப்ப 10 வருஷம் பிசினஸ் ஆயிருக்கலாம், இப்பவும் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாங்க. கல்யாணம் ஆகும் பொழுது என் குடும்பத்தை நடத்தணும்ன்ற எனக்கு அந்த பலன் இருந்தது, இப்பவும் அதே பலன், அதே அன்பு, அதே ஐக்கியம் என் குடும்பத்துல இருக்கணும். அல்லேலூயா. வயசாக வயசாக அன்பு குறைஞ்சிருச்சு, வயசாக வயசாக ஐக்கியம் குறைஞ்சிருச்சு, வயசாக வயசாக ஏன் வாழறோன்ற நிலைமெல்லாம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த அதே அன்பு இன்னைக்கு எனக்கு இருக்குது. குடும்பத்துல சொல்லணும். கல்யாணம் ஆகும் பொழுது எப்படி இளஞ்சோடியா இருந்தோமோ, இன்னைக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நாங்க எப்படிதான், நான் என்ன சொல்லங்க, எனக்கு 30 வருஷம் ஆகல, இன்னும் கம்மியா தான் இருக்குது, இளஞ்சோடியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, போர் அடிச்சு போச்சு, எங்களுக்கு சலிப்பு தட்டிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் என் குடும்பத்துல சொல்லுங்க
இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு என் மனைவியை நேசிச்சது போல இன்றைக்கு என் மனைவியை என்ன பண்றேன் சொல்லுங்க, நேசிக்கிறேன். அன்றைக்கு என் பிசினஸ் நேசிச்சது போல இன்றைக்கு என் பிசினஸ் நேசிக்கிறேன். அன்றைக்கு நான் படிச்சது போல இன்றைக்கு நான் படிக்கிறேன். அன்றைக்கு ஊழியம் செஞ்சது போல இன்றைக்கு ஊழியம் செய்யறேன். அன்றைக்கு ஜெபிச்சது போல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபிச்சது போல அதே பலன் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பலன் குறைவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்து சொல்லுங்க, உங்கள் பலன் குறைய போவது இல்லை. தொடங்கினது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய நெறி வாழ்வு, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாமே தொடங்கினது இல்லை, தொடர்ந்து ஓட கர்த்தர் ஒரு புது கிருபை, ஒரு புது அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். நம்முடைய வாழ்க்கை மல்டிப்ளை ஆகணும், வளர்ந்துகிட்டு போகணுமே தவிர குறுக கூடாது. உங்க பிசினஸ் வளரணும், குறுக கூடாது. உங்க ஊழியம் வளரணும், குறுக கூடாது. நம்முடைய ஃபேம், நம்முடைய நேம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய பேர் அது வளரணுமே தவிர குறுக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பலன் பெருகணும். அல்லேலூயா. என் பலன் குறைவது இல்லை. ஆமென். எல்லா விதத்திலையும் நான் வளரணும். அல்லேலூயா. பொருளாதாரத்துல, பணத்துல, சேவிங்ஸ்ல, ஞானத்துல, படிப்புல, அறிவுல, எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணணும்? வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் படிச்சு முடிச்சவங்களுக்கும் அடிக்கடி சொல்றது, நீ படிச்சு முடிச்சிருக்கலாம், நீ படிச்சு முடிச்சாலும் படிக்கிறத முடிச்சிடாத. நிறைய பேருடைய மனநிலை என்ன தெரியுமா? நான் காலேஜ் அப்ப படிச்சேன், அதோட முடிஞ்சிருச்சு. இல்ல, இன்றைக்கும் படிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புக்ஸ் படிங்க, புது புது காரியங்களை படிங்க. உலகம் போற முன்னேற்றத்தின் வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நீ படிச்சு முடிச்சிருக்கலாம், ஆனா படிக்கிறத ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, முடிச்சிடாதீங்க. உலகத்தினுடைய வளர்ச்சி, உலகத்தினுடைய போக்கு நமக்கு பழகி இருக்கணும். பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க, நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருங்க. டெக்னாலஜிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஆல்வேஸ் யூ மஸ்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். இல்லைன்னா ஒரு 5 வருஷம் நம்ம படிக்கிறத நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஆயிரும் தெரியுமா? ரொம்ப பேக் டேட்டட் ஆயிடும், அவுட் டேட்டட் ஆயிடும். இது கூட தெரியாதா அப்படின்றவாங்க வளர்ற பசங்க. இவங்களெல்லாம் மேய்க்கணும்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரணும், கொஞ்சம் 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 அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னு வச்சுங்களேன், டப்புன்னு சொல்றேன், இது கூட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம தான் என்ன ஆயிடுவோம், மொக்கையாயிருவோம் இல்லையா? அப்ப அவங்க முன்னால மொக்கையாகக்கூடாது. என்ன ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஹெச்ஆர் தெரியுதோ இல்லையா, எனக்கு தெரியணும் ஹெச்ஆர்னா என்னன்னு. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏஐ தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியணும் ஏஐனா என்னன்னு. என்னது நான் என்ன சொல்றேன்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவனுக்கு தெரியுதோ இல்லையா, நமக்கு. நம்ம நாள் நிறைய பேர் இவர் என்ன சொல்றாரு, ஏஐன்றாரு, அது படிக்கணும். You must always. அன்றைக்கு இருந்த பலன், எனக்கு 20 வயசுல எப்படி எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு பலன் இருந்ததோ, இன்னைக்கு 48 வயசு, இன்னைக்கும் எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அததான் காலேப் சொல்றான். அன்றைக்கு 40 வயசு, இன்னைக்கு எனக்கு 45 வருஷம் ஓடிருச்சு. இன்னைக்கு எனக்கு 85 வயசு. அன்னைக்கு யுத்தம் போன பத்தியா? அன்னைக்கு 40 வயசு பசங்களோட சண்டைக்கு போன பத்தியா? இன்னைக்கு 85 வயசா இருந்தாலும் அவனுங்களுக்கு ஈக்குவலா நான் சண்டைக்கு போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கூட வளர்ந்து வரவங்க சொல்லணும், இவரு சலைச்சர் இல்லடா, இவரு நமக்கு ஈக்குவல் ஆகிறாரான்னு சொல்லணும். சின்ன பசங்க உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே சின்ன பசங்க வருவானுங்க, அவர் பெருசுரா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவரை பெருசுன்னு கணக்கு போட்டுறாதரா, அவர் ட்ரெண்டிங்ல இருக்கிறாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும், புதுசா கல்யாணம் கட்டி வர மருமக சொல்லக்கூடாது, என் மாமியார் வயசாகி போயிட்டா அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. வயசானவளா இருந்தாலும், என்னை காட்டில 30 வயசு முன்னால இருந்தாலும், எனக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இன்னமும் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கெல்லாம் அந்த காலம், நாங்கெல்லாம் இந்த காலம் அப்படின்னு இல்லை. நான் காலேபா இருந்தா சொல்லுவேன், அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி ஷார்ப்பா இருந்தனோ இன்னைக்கும் ஷார்ப்பா இருக்கிறேன். அன்னைக்கு யுத்தத்துக்கு போன மாதிரி இன்னைக்கும் நான் யுத்தத்துக்கு போறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படியே இருக்கணும்னு ஆசை?
எத்தனை பேருக்கு இப்படி அப்டேட்டடா இருக்கணும்னு ஆசை? ராமன் சொல்லுங்க. வாசிக்கலாமா? இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அடையாமல் போவது இல்லை, பெற்றுக்கொள்ளாமல் விடுவது இல்லை. அல்லேலூயா. பொதுவா உலகத்துல நிறைய பேரு தங்களுடைய திறமைகளை, தங்களுடைய திறன்களில ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க முடியும். ஆனா உண்மையாவே வாழ்க்கையில உலகத்துல காலேபு போல 85 வயசுலயும் யுத்தத்துக்கு போக, காரியத்தை செய்ய பலனை கர்த்தரால் நமக்கு தர முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா many lives will be short lived. பல வாழ்வு சிறப்பாய் வாழாததுனாலே குறுகிய கால வாழ்வாய் முடிகிறது. உதாரணத்துக்கு நான் சிம்சோனை உங்களுக்கு எடுத்துக்காட்டா காட்ட விரும்புறேன். வல்லமை பெற்றவன், அசாத்தியமான சாதுரிய வல்லமைகளை உடையவன். ஒரு கழுதை தாடை பச்சை எலும்பினாலே 1000 பெலிஸ்தியர்களை கொன்றவன். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஆனா அவனுடைய பலன் எல்லாம், அவனுடைய வாழ்க்கை எல்லாம் எவ்வளவு நாள் தெரியுமா? சொற்ப நாட்களே. ரொம்ப சின்ன வயசுல, குறைஞ்ச வயசுலயே அவனுடைய பலன், திறமைகள், அந்தஸ்து எல்லாம் என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு சமாப்தத்துக்குள்ள போயிருச்சு. லாஞ்சிவிட்டி இல்லை, நீண்ட நாள் வாழ்கிற காரியங்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியும். men can be weary. ஒரு காலத்துல சாதித்தவர்கள் சீக்கிரத்துல ஓய்வு பெற்று ஓரங்கட்டி உட்கார்ந்துட்டாங்க. ஒரு காலத்துல நல்லா போன பிசினஸ் எல்லாம் இப்ப ஏதோ ஒரு ரன்னிங் காரியத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது? போயிட்டு இருக்குது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருந்தா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என்றைக்கும் எங்க பிசினஸ் நல்லா தான் போனோம், அது முன்னேறி கொண்டே தான் போனமே தவிர ஏதோ ஓடுதுன்னு நிலைமைக்கு வந்துடவே கூடாது. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. இதற்கு ஒரு கிருபை அவசியம். The grace called staying power. தொடர்ந்து பலத்திலே என்னை வைத்திருக்கிற, பலப்படுத்துகிற கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். சிம்சோன் அவ்வளவு வல்லமை உள்ளவன். ஆனால் அற்ப நாட்களுக்குள்ள, அற்ப வருடங்களுக்குள்ளேயே அவனுடைய வாழ்க்கையும் வல்லமையும் ஒழிந்து போனது. He get weary. அவனே செத்து போக நினைக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறி போச்சு. இன்னைக்கு நிறைய உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் போதும் என் வாழ்க்கைன்னு மாறி போறாங்க தெரியுமா? ஏன்னா உலகம் அவ்வளவு சோர்வை தரக்கூடியது, நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது. இதற்கு மத்தியிலே இந்த உலகத்துல கர்த்தர் நம்ம சஸ்டெயின் பண்ண கிருபை தருவாராக. அல்லேலூயா. வேதத்துல தானியேலை குறித்து நாம் வாசிக்க முடியும். 3 ராஜாக்களுக்கு கீழே அவன் வேலை பார்த்தான். One man worked under 3 kings. ராஜ்யங்கள் மாறியது, ராஜாக்கள் மாறினார்கள். ஆனால் தானியேலுடைய காரியமோ ஜெயமாகவே இருந்தது. அல்லேலூயா. 16 வயசுல ஆரம்பிச்சவன் கிட்டத்தட்ட அவன் மரிக்கும் பொழுது 87, 88 வயசு. அவனுடைய கடைசி தரிசனத்துல பைபிள் அந்த ரெக்கார்டு தான் இருக்குது. அவ்வளவு நாள் வரை அவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது. சஸ்டெய்னிங் பவர். சின்ன வயசுல இருந்த வெளிப்பாடு, சின்ன வயசுல இருந்த வரம், சின்ன வயசுல இருந்த அதிகாரம், சின்ன வயசுல இருந்த பலன் வயசாயும் மாறவே இல்லை. ஆனா சிம்சோனுக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நாள் இருந்தது, அப்புறம் இல்லாம போயிடுச்சு. தானியேலுக்கு அப்படி இல்லை. ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அதே பவர், அதே ஞானம், அதே பலன், அதே வல்லமை, அதே அதிகாரம், வயசு ஒருவேளை மாறிடுச்சு, குரல் ஒருவேளை மாறிடுச்சு, கண் பார்வை ஒருவேளை மாறிடுச்சு. ஆனா அனாயிண்டிங் மாறல. அல்லேலூயா. அபிஷேகம் மாறல, வரங்கள் மாறல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் the sustaining power of God. தொடர்ந்து நிலைத்து இருக்க வைக்கிற தேவ கிருபை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 420 வருஷம் ஆனாலும் ஆளுகிற தன்மை மாறல, பெருக்கம் அவர்களுக்கு மாறல. அது தேவன் அந்த இனத்தின் மேல வச்ச ஒரு அபிஷேகம். அது எத்தனை பேர் வந்து நொறுக்கினாலும், எத்தனை ராஜாக்கள் வந்து அவங்களை அழிக்க நினைச்சாலும் இவனுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
420 வருஷம் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு பெருகினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு உங்களை ஒடுக்கினாலும் அவ்வளவும் பெருகணும். ஆமா, உன் பக்கத்துல இருக்கிறவன், உன் குடும்பத்துல இருக்கிறவன் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு உங்களை ஒடுக்கலாம், உங்களுடைய பிசினஸ் வளரக்கூடாதுன்னு உங்களை ஒடுக்கலாம். ஆனா எவன் எவ்வளவு ஒடுக்கினாலும் என் கிட்ட இருக்கிற அபிஷேகம் என்னை ஒடுங்க செய்யாது, என்னை பெருக செய்யும். அல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இருந்த 420 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, நொறுக்கப்பட்டாங்க. செங்கலுக்கு அவங்களுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கல, துன்புறுத்தப்பட்டாங்க, ஆலோட்டிகளால் அடிக்கப்பட்டாங்க. ஆனாலும் இவன் என்ன பண்ணான்? வளர்ந்து பெருகினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வளர்ந்து, சோறு தண்ணி இல்லை ஆனாலும் வளருவான், நல்ல இடம் இல்லை ஆனாலும் வளருவான். இது ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் படிப்பு இல்லை ஆனாலும் வளருவ, எனக்கு அந்த அளவுக்குலாம் பேக்ரவுண்ட் இல்லை ஆனாலும் வளருவ. எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் உனக்குள்ளே வளருகிற ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வயதானவர்களை பார்த்து சொல்றேன், எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்ப இல்ல, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. யாக்கோ இந்த காலேப் சொன்னது போல சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் காலேப மாதிரி சொல்லணும், 85 வயசு இன்னைக்கும் எனக்கு பலன் இருக்குது. அல்லேலூயா. எப்போ கொஞ்சம் முட்டி வலிக்குதா அப்ப சொல்லுங்க, நான் காலேப மாற 85 வயசுக்கும் எனக்கு பலன் வரும் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. சொல்லுங்க, இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல 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 கர்த்தர் பலன் தருவாராக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தான் எவ்வளவு நொறுக்கினாலும் அவ்வளவும் வளர்ச்சி, அவ்வளவும் பெருக்கம். ஆமென். தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தரட்டும். சரி, எப்படி நான் தொடர்ந்து ஓடுறதுக்கு என்ன ரகசியம்? நம்ம தெரிந்தவைகள் தான், தெரியாதவைகள் அல்ல. நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போகட்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தொடர்ந்து பலத்துல இருக்க, நான் தொடர்ந்து பலப்பட வேதம் கற்றுத்தருகிற ரகசியங்களில் ஒன்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்துல நீங்க பலமா இருக்கணும்னா, உங்க பிசினஸ்ல நீங்க பலமா இருக்கணும்னா, உங்க குடும்பத்துல நீங்க பலமா இருக்கணும்னா, உங்க சரீரத்துல நீங்க பலமா இருக்கணும்னா, உலகத்துல மற்ற காரியங்களில நீங்க பலமா இருக்கணும்னா, என்ன தெரியுமா ரகசியம்? முதலாவது நீ பலப்பட வேண்டிய இடம் கர்த்தரிலே நீ பலப்பட பழகு. அல்லேலூயா. Be strong in the Lord. Be strong in the Lord. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணு? பலப்படு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. ஆமா, ஆண்டவருடைய காரியத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், தேவனுடைய காரியங்களை நீ பலமா இருக்கணும். இப்பவே பலப்பட்ட பழகு. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நிக்கிறனா நீ ஆண்டவர்ல பலமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை தேடுகிறதுல கர்த்தருக்குள்ள you have to be strong, you must be strong. தேவனிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே பலப்படுங்கள், தேவனை தெரிந்து கொள்கிறதிலே பலப்படுங்கள், தேவனுடைய காரியங்களிலே பலப்படுங்கள், ஜெபிக்கிறதுல பலப்படுங்க, வேதம் வாசிக்கிறதுல பலப்படுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல பலப்படுங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல பலப்படுங்க. ஆண்டவருக்குரிய எல்லா காரியங்களிலும் பலப்பட்டா அந்த பலன் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் என்ன பண்ணும்? வெளிப்படும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? You have to be strong. வாசிக்கலாம் இன்னொரு வசனம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் ஆண்டவர் யார் எனக்கு தெரியும், அவர்ல நான் பலப்பட்டிருக்கிறேன். இன்னார் என்று அறிவேன்.
நான் அவரிடத்தில், சேர்ந்து படிக்கலாமா? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். எதை காத்துக்கொள்வாராம்? பாருங்க பாருங்க, எதை காத்துக்கொள்வாராம்? திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எதை காத்துக்கொள்வாரு? நான், செய்து சொல்லுங்க, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை சொல்லுங்க. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஒப்பு கொடுக்காத அவர் காத்துக்க மாட்டார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. எவ்வளவு இருக்குங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல போட்டீங்க. 5 லட்சம் ரூபாய் எங்க வச்சுக்கிறீங்க? வீட்டுல வச்சிருக்கிறீங்க. பேங்க்குக்கு பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்திருக்கிற 5 லட்சம் ரூபாய காத்துக்கிறது தான் யார் வேலை? சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற 5 லட்சத்தை காத்துக்கிறது யார் வேலை கிடையாது. நீங்க எதை ஒப்பு கொடுத்தீங்களோ அதை பேங்க் என்ன பண்ணும்? காத்துக்கும். பொறுப்பு இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு தான் பேங்க் பொறுப்பு. நீ வீட்டுல வச்சிருக்கிற 5 லட்சம் ரூபாய்க்கு யார் பொறுப்பு கிடையாது? பேங்க் பொறுப்பு. பெரிய தொகையாச்சே, நீ ஒப்பு கொடுக்காததுனால அது பெரிய தொகையோ சின்ன தொகையோ பேங்க் பொறுப்பாக முடியாது. பேங்க் பொறுப்பு எடுக்கணும், என்ன பண்ணணும்? இந்த 5ஐயும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடணும்? அங்க கொடுத்துடணும். அங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவன் பொறுப்பெடுப்பான். அங்க ஒப்பு கொடுக்காததுனால அவன் பொறுப்பெடுக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? அதே மாதிரிதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள. என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்தா என் குடும்பத்தை அவர் காத்துப்பாரு. என் படிப்பை நான் ஒப்பு கொடுத்தா என் படிப்பை அவர் பார்த்துப்பாரு. என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்தா என் சரீரத்தை அவர் பார்த்துப்பாரு. என் பிசினஸ் நான் ஒப்பு கொடுத்தா என் பிசினஸ் அவர் பார்த்துப்பாரு. நான் ஒப்பு கொடுக்காததை அவர் என்ன பண்ண மாட்டாரு. புரியுதா நான் சொல்றது? பவுல் சொல்ற, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ அவருடைய வல்லமையில பலப்படணும்னா உனக்குரியதை எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர்கிட்ட. ஆமா, உன் ஃபேமிலி, உன் பிசினஸ், உன் லைஃப், ஹோல் எவ்ரிதிங் ஆஃப் யூ, உனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தால் உன்னை முழுமையுமாய் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்காததை அவர் காத்துக்கொள்ள முடியாது. உங்க வாயை ஒப்பு கொடுக்கலன்னா அவர் காத்துக்கொள்ள முடியாது. உங்க பேச்ச தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? அது அப்படிதான் பாஸ்டர், கண்டதை நான் பேசுவேன் பாஸ்டர், என்னால இதை அடக்கலாம் முடியாதுன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய அவயவங்கள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்துட்டா அவர் காத்து கொள்ளுவார். ஐயோ என் புள்ள ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, நான் கடவுளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன்னா உன் பிள்ளை நீயே பார்த்துக்கன்னு விட்டுருவார். சொல்றது புரியுதா? எத்தனை சொல்றது புரியுது? நீங்க தொடர்ந்து பலமா இருக்கணும்னா எவ்ரிதிங், உனக்குள்ள எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அதான் பவுல் அழகா சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுபடுகிறேன், பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ, அவரை குறித்த அறிவு எனக்கு இருக்குது. என்னவா? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. 20வது சங்கீதம் 7வது வசனம். ஒரு காலம் வரும், எல்லாரையும் கர்த்தரை நம்பணும். வாசிங்க. சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே
மேன்மை பாராட்டுகிறோம். ரதத்தையும் குதிரையும் குறித்து மேன்மை பாராட்டவன் முறிஞ்சு விழுந்துருவான். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அல்லேலூயா. என் படிப்பு, என் MBA டிகிரி, என்னுடைய பிசினஸ் திறமை, என்னுடைய காரியம், என் பணம், இதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டினா சீக்கிரம் பிசினஸ் இல்லாம போயிடும். ஆனா கர்த்தரை நம்பி கர்த்தரில மேன்மை பாராட்டினா நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த பலனை கர்த்தர் தொடர்ந்து தருவார். அல்லேலூயா. ஆமென். அதனால கஸ்டமர்ஸ் மேன்மை பாராட்டாதீங்க. என் அறிவு யாத்திரமா, நான் குடும்பத்தை நடத்துற நிர்வாகம் என்ன தெரியுமா? ரதத்தையும் குதிரையும் மேன்மை பாராட்டாத. நீ மேன்மை பாராட்ட வேண்டியது உன் கர்த்தரை. ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். கர்த்தரிலே பலப்படுங்கள். கர்த்தரிலே பலப்படுங்கள். தேவனிலே பலப்படுங்கள். தேவனுக்குரிய காரியங்களிலே பலப்படுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் கர்த்தருக்குரிய காரியங்கள்ல பலப்படுவதே இல்லை. எப்படி பலன் வரும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதே இல்லையே, ஆண்டவருடைய பிரசனத்துல வர்றதே இல்லையே. தேவ பிரசனத்துல வந்தாதானே தேவ பலன் கிடைக்கும். சபைக்கு ஒரு நாள் வரதே நமக்கு எப்படி இருக்குது? பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாள் 2 மணி நேரம் சர்ச்சைக்கு வந்து உட்கார்றது, 2.5 மணி நேரம் உட்கார்றதே நமக்கு பெரிய பலமா இருக்குது. இல்ல, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துல வந்து உட்காருங்க. நீங்கள் கர்த்தரிலே பலப்படுவீர்கள். அல்லேலூயா. ஜெப கூட்டங்களில வந்து உட்காருங்க, பலப்படுவீர்கள். ஆராதனை நேரங்களில் வந்து உட்காருங்க, பலப்படுவீர்கள். உங்க வீட்டுல நேரம் கிடைக்கும் போது வேதத்துல உட்காருங்க, பலப்படுவீர்கள். ஜெபத்துல உட்காருங்க, பலப்படுவீர்கள். நீ கர்த்தரில பலப்பட்டினா உன் வாழ்க்கை பலனுள்ளதா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். தானியேல் 11:32. ஆமா, கடைசி பகுதி வாசிக்கணும். வாசிச்சிருங்க. தங்கள் தேவன் வாசிங்க, அதான் வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள். தானியேல் 11:32 கடைசி பகுதி. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா. யார் தேவனை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி, அந்த திடனுக்கேற்றபடி வல்லமையை செய்வார்கள். ஆக்சுவலா ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் வாசிக்க முடியும். எவ்வளவு நீ தேவனை அறிந்திருக்கிறையோ அவ்வளவு உன் வாழ்க்கை பலமா இருக்கும். அல்லேலூயா. அது எத்தனை வயசானாலும் சரி, you will be strong. நீ அசைக்கப்படுவது இல்லை. தேவனை அறிந்த மனிதன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் தன் காலத்துல கனிய தருவான், அவன் இலை உதிர்வது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பவும் வாழ வயது, இலை உதிர்வது இல்லை. தேவனை அறிய 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 you will be more strong. You will be more strong. தேவனை அறியாமல் தூரம் போக போக you will get weak. இன்றைக்கு நிறைய உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா ஓஹோன்னு ஆரம்பிச்சவங்கலாம் திடீர் ஒரு பிரச்சனையில காணாம போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க. பெரிய பிசினஸ் நஷ்டத்துக்குள்ள போயிருது, பெரிய வியாபாரம் சரிவுக்குள்ள போயிருது. ஏன் தெரியுமா? தேவனை அறியாத ஒரு தன்மை, தேவனை அறியாத நிலை. இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவிலே பலப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, தொடர்ந்து நிற்க நமக்கு தேவை என்ன தெரியுமா? முதல்ல சொன்ன தேவனையும் அவருடைய சத்துவத்தையும் கர்த்தரை அறிகிற அறிவிலே பலப்படுங்கள் சொல்லி. இரண்டாவது சொல்றேன், எப்பயும் சந்தோஷமா இருங்க. பி ஜாய்ஃபுல். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பேர் உங்களுக்கு எதிர வந்து நின்னாலும், ஆல்வேஸ் பி ஜாய்ஃபுல். பிட்டர்னஸையும் அஃபென்ஸையும் ஓரம் தள்ளி போடுங்க. கசப்பையும் முறுமுறுப்பையும் நிந்தையையும் அவ பேச்சுக்களையும் அவ்விசுவாச பேச்சுக்களையும் ஓரம் தள்ளிட்டு எப்பயுமே எப்படி இருக்க பழகுங்க? பி ஜாய்ஃபுல். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தெரிந்த சம்பவம் தான், வாசிங்க.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வாசிங்க. கர்த்தருக்குள் இருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். I will tell again, be rejoice in the Lord. சந்தோஷமா இருங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, அரண்மனையில இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. பிரச்சனை சூழ்நிலைகள் மாறும் பொழுது துக்கத்துக்குள்ள போயிடாதீங்க. கஷ்ட நிலைமைகள் மாறும் பொழுது கண்ணீருக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தரை அறிஞ்சு தேவன் யார் என்பதை அறிஞ்சிருந்தா, அதனாலதான் முதல்ல சொன்னேன் கர்த்தரில பலப்படுன்னு. தேவனில பலப்பட்டிருந்தா சூழ்நிலையில சந்தோஷம் போகவே போகாது. ஏன்னா கிறிஸ்தவ சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்து அல்ல. ஆமென். யுவர் ஜாய், மை ஜாய் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த சர்க்கம்ஸ்டான்சஸ். சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய சந்தோஷம் கிடையாது. ஏன்னா பிலிப்பியர்ல பவுல் எழுதும் பொழுது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. சிறைச்சாலைக்குள்ள இருந்து பவுல் எழுதுகிறார். நார்மலா சிறைச்சாலைக்கு வெளியில இருக்கிறவன் தான் சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கிறவனை பார்த்து சொல்லணும் சந்தோஷமா இருப்பா, கவலைப்படாதப்பான்னு. ஆனா உள்ள இருக்கிற ஆளு வெளியில இருக்கிற ஆளுக்கு எழுதுறாரு, எப்படி இரு, சந்தோஷமா இரு. மறுபடியும் சொல்றேன், எப்படி இரு, சந்தோஷமா இரு. ஏன்னா சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்த அல்ல, சந்தோஷம் பேங்க் பேலன்ஸை பொறுத்த அல்ல, சந்தோஷம் பாக்கெட்ல இருக்கிற காசை பொறுத்து இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷம் என்னால எப்பவுமா இருக்க முடியும். ஐ கேன் பி ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தால், எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தா, நீ உன் காரியத்துல நிலைத்து ஜெயிக்கிறவனாய் தொடர்ந்து ஓடுகிறவனாய் மாற முடியும். ஏன் தெரியுமா? எப்பெல்லாம் துக்கம் வருதோ துக்கம் உன்னை வீக் ஆகிக்கிறோம். யாரெல்லாம் அதிகமாய் துக்கப்படுகிறார்களோ வேதனைப்படுகிறார்களோ அவருடைய சரீரம் வீக் ஆகும், பலவீனமாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிப்ரெஷன் காரணம் தெரியுமா? மன உளைச்சல். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நல்லா இருப்பான், பணக்காரனா இருப்பான், நல்ல பெரிய பங்களா இருக்கும், ஆனா டிப்ரெஷன். ஏன் தெரியுமா? ஜாய் இல்ல, ரிஜாய்ஸ் இல்ல, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இல்ல. இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்குள் மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை காத்துக்கொள்றதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? ஆராதனை. சந்தோஷத்தை காத்துக்கொள்றதுக்கு ஒரு வழி என்னது? ஆராதனை. உலகத்தானுக்கு அது இல்லை. அவனுக்கு தெரிஞ்சுப்பா 2 சினிமா பாட்டை பாடணுமா, அதுல கூட ஜாய் வரப்போறது இல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது, எடுத்து பாடுங்க, தானா உங்க இருதயம் மகிழும். அல்லேலூயா. தினந்தோறும் பாட பழகணும். உங்க வீட்டுல பாடுங்க, சமைக்கும் பொழுது பாடுங்க, பைக் ஓட்டும் பொழுது பாடுங்க, வேலை செய்யும் பொழுது பாடுங்க. உங்க மனசு பாடிக்கிட்டே இருக்கட்டும், மகிழ்ச்சியாவே இருக்கட்டும். நீ ஒரு நாளும் தோத்து போவது இல்லவே இல்லை. அதுக்கு பதிலா பிரச்சனை வந்த உடனே பிசாசு பாட்டை நிறுத்திடுவான் தெரியுமா? பிரச்சனையே கண்ணுக்குள்ள இருக்கும். வாக்கு தத்தங்களை பாடு, தீர்க்க தரிசனங்களை பாடு, தேவனுடைய வசனங்களை பாடு. உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியின் சிந்தையை வைத்துக்கொள், நீ எப்பொழுதும் ஜெயிப்பாய். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். மன மகிழ்ச்சி ஔஷதம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க சொல்லுங்க. பெஸ்ட் மெடிசின். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்புறம் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசின் மன மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாத்திரை இது. சாலமோன் கொடுக்கிற ஒரு மாத்திரை, நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு மாத்திரை. என்னவா? என்ன ஔஷதம்? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியும், முறிந்த ஆவினா டிப்ரெஸ்டு ஸ்பிரிட், சேடன் ஸ்பிரிட், சோர்ந்து போய் நொந்து போய் இருக்கிறது. ஒரு சிலங்களாம் எந்த நேரமும் சலிச்சுப்பாங்க, சும்மாவே சலிச்சுப்பாங்க. பார்த்தீங்களா? சீக்கிரம் வியாதிப்பட்டுருவாங்க, சீக்கிரம் சுகர் வந்துடும், சீக்கிரம் ப்ரெஷர் வந்துடும். சலிச்சுக்கிட்டே இருந்தா எதுக்கு எடுத்தாலும் சலிப்பு. ஒரு ஜாய்ஃபுல் ஆட்டிடியூடே கிடையாது, ஒரு மகிழ்ச்சியின் சிந்தையே கிடையாது, ஒரு ஹாப்பி மூடே இல்லாமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா? சீக்கிரம் வியாதிப்பட்டுருவாங்க. ஆனால் யார் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களோ, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியை
விட்டுறாதீங்க. நீங்க சொல்லலாம், ஒருவேளை பாஸ்டர் துக்க சூழ்நிலையில நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், நஷ்ட சூழ்நிலையில நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், வறுமையின் சூழ்நிலையில நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு கேட்கலாம். நீங்க கேட்கறது நியாயம். அவங்களுக்கு ஒன்று காரியம் சொல்றேன். எந்த ஒரு காரியத்தையுமே கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் பார்க்க பழகுங்கள். எந்த ஒரு காரியத்திலேயுமே தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை மறந்தே விடாதீர்கள். God's sovereignty, தேவனுடைய அனாதி திட்டத்துல தான் நீங்க இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்துல கர்த்தர் ஆளுகை செய்கிறார். புரியுதுங்களா? அந்த நினைப்பு இருந்தா எனக்கு துக்கம் வராது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம். பல முறை நம்ம வாசிச்ச வசனம் தான் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. பைபிளை தரங்க. ரோமர் 8:28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துல நிற்கிறான்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. நான் நன்மையாவே நடக்கும்னு சொல்லல. தீமையா இருந்தாலும் அந்த தீமையில கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அவரால் அன்னைக்கு உனக்கு தெரியாது, அந்த நேரத்துல நமக்கு புரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வறுமை தான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நஷ்டம்தான். நம்ம கண்ணில் பார்க்கறது நஷ்டத்தை இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை உங்க பின் மனசு புரிஞ்சுக்கணும். அவரிடத்துல அன்பு கூறுகிற எனக்கு கர்த்தர் நன்மையை தான் செய்வார். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிறார். அவர் அறியாமல் எதுவும் நடக்க போறது இல்லை. அவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போறது இல்லை. இன்னைக்கு நான் பஸ்ஸை விட்டுட்டேன்னா தேவன் அனுமதிக்காமல் அது நடக்கல. புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன்னா கர்த்தர் அனுமதிக்காம அது நடக்கல. ஒரு பெரிய நஷ்டம் எனக்கு வந்துருச்சுன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், அவரிடத்துல அன்பு கூறுகிற எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஐயோ விட்டுட்டேன், ஐயோ விட்டுட்டேன், ஐயோ போச்சு, ஐயோ போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். ஐயோ போச்சு இல்லை, ஏதோ ஒன்று கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இந்த உணர்வு தான் நமக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும். சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையிலையும் சந்தோஷத்தை கொண்டு வருது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். பைபிள் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பவுலும் சீலாவும், பவுல மக்கோதோனியாவுக்கு ஆண்டவர் போ சொல்றாரு. கரெக்டா? மக்கோதோனியாவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் போறான். மக்கோதோனியாவில இருந்து ஒரு மனுஷன் வந்து எங்களிடத்துல வந்து உதவி செய்யன்னு சொல்லி கேட்கிறான். சத்தத்தை கேட்டுதான் பவுல் போறாப்புல. சீலா கூட போறாரு. ஆனா அங்க போனா அங்க உத, அடி, ரத்தம் சிந்துதல், உட்காவல் அறையில தொழு மரத்துல மாட்ட விட்டுட்டாங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே நாங்க வந்தோம், உங்க சத்தத்தை கேட்டுதானே நாங்க வந்தோம், உங்க விருப்பத்தின்படி தானே நாங்க வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் என்னது? எதிர்மறை. எங்களுக்கு இங்க வெல்கமிங் கிடைக்கல. அதுக்கு வேற என்ன கிடைச்சிருக்குது? அடியும் உதையும் சிறைச்சாலையும் தொழுமரமும் மாட்டி வச்சுட்டாங்க. இப்ப தேவன் ஆளுகை செய்கிறார் என்கிற உணர்வு இருக்கிற பவுல் பாடல் பாட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. யாரால தான் பாட முடியும் தெரியுமா? தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இங்க நான் அடிபட்டு இருந்தாலும் அவர்தான் ராஜா. இங்க நான் ரத்தம் சிந்தி இருந்தாலும் அவர்தான் ராஜா. அவர் அனுமதிக்காமல் நடக்காதுன்ற ஒரு உணர்வு வந்துட்டா நான் அழ போறதில்ல. எனக்குள்ள ஒரு ஜாய்ஃபுல்னஸ் வந்துடும். இழப்புக்கு மத்தியிலே நன்றி அறிதல் வரும். எத்தனை பேரை சொல்றது புரியுது? அல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடு இரவிலே பாடினார்கள். சிறைச்சாலையின் கதவுகள், அஸ்திபாரங்கள்லாம் அசைந்தது, உடைந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்தாலும் கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற ஒரு உணர்வு, ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
எந்த எதிர்மறையான காரணம் வந்தாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க, நஷ்டத்துக்கு மத்தியிலேயும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் அறியாமல் வரப்போவது இல்லை. யோபு அதான் சொல்றான், ஒரே நாள் யோபுவை மாதிரி நஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரே நாள்ல அத்தனை பிள்ளைகள் அவங்கிட்ட இருந்ததெல்லாம் யாரும் தெரியுமா? அவனுடைய ஆண்டவரும் அவனுடைய மனைவியும். இஸ் காட் அண்ட் இஸ் ஒய்ஃப். ஆசீர்வதிக்க ஆண்டவர், குத்தினே இருக்கிறதுக்கு பொண்டாட்டி. கரெக்டா? அப்படிதான் அதுதாங்க. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உயிரையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டார் ஆண்டவர். ஏயா தூஷித்து ஜீவனை விடு, ஒரு கம்ஃபர்ட். எல்லாத்தையும் இழந்துட்டான். அத்தனை சொத்து, அத்தனை பிள்ளைகள், அத்தனை எதை இழந்தாலும் அவனுடைய மகிழ்ச்சி அவன் இழக்கவில்லை. அல்லேலூயா. அவன் சாம்பல்ல உட்கார்ந்து, வசனம் சொல்லுகிறது, he worshipped God. அவன் பணிந்து கர்த்தரை ஆராதித்தான். யோபு ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு மரணமே வந்தாலும் ஒரு காரியம் புரியணும், அவர் ஆளுகை செய்கிறார். ஒரு நஷ்டமே வந்தாலும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் அறியாமல் ஒன்றும் வரப்போவது இல்லை. இந்த உணர்வு இருந்தா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். நான் முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். எபேசியர் 4:31 வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சேர்ந்து வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துங்க. எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு. இதெல்லாம் புரியுதா? கசப்புனா கிரட்ஜிங் ஸ்பிரிட். யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்தா எரிச்சல், உள்ளுக்குள்ள நல்லா இருக்கிறானே கசப்பு. அடுத்தது கோபம், கோபமா வருது, அவங்க பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. அடுத்தது மூர்க்கம், முட்டிக்கிறது. நிறைய பேர் பார்க்கிறேன், செவுத்துல போய் முட்டிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பசங்க ட்ரெண்ட், கையில பிளேடு போட்டுக்கிறாங்க, கீறிக்கிறாங்க. அப்படின்னா கோவம் அவனுக்கு. ஏன் கையில அறுத்துக்கிற? கழுத்தை அறுத்துக்க வேண்டியது தானே. நான் அதான் சொல்லுவேன், என்கிட்ட யாரா தான், நீ கையில அறுத்துக்காது, எங்க அறுத்துக்க, ஒரேடியா போயிடு, முடிஞ்சு போச்சு, எதுக்கு அப்பப்ப அறுத்துப்பான? அப்படின்னா கோவம். கோபம், மூர்க்கம், கசப்பு, எல்லிங், கத்துறது, கூக்குரல். ஆனா ஒரு சில நேரம் ஒரு சிலதுங்க கத்தனாதான் கேட்கும். கத்த வேண்டிய நேரத்துல கத்த பழகணும். எல்லா இடத்துலயும் அமைதி ட்ரீட்மெண்ட் போவாது. இதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இதை செய் அப்படின்னா தான் ஒரு சில நேரம் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல கத்தணும். சும்மாவே கத்துற வேலைலாம் கிடையாது. கூக்குரலும் அப்புறம் தூஷணம், கெட்ட வார்த்தை, தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு. இதெல்லாம் சந்தோஷத்தை கெடுத்துரும், நீங்க கடவுது. அடுத்தது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். மன்னிச்சுட்டு சந்தோஷமா போங்க. ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்போது போராம வச்சுக்காதீங்க, கசப்பை வச்சுக்காதீங்க, கெட்ட வார்த்தைகளை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வர அதை இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காம போயிங்க. இப்படி போனா உன் சந்தோஷம் காக்கப்படும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சண்டை போட்டு போனா அன்னைக்கு ஃபுல்லா மைண்டெல்லாம் இதுலயே தான் இருக்கும், அந்த சண்டைகளே தான் இருக்கும். ஆனா மன்னிச்சுட்டு போயிருங்க, மறந்துடுவீங்க, சூழ்நிலைகள் மாறிடும். இன்னைக்கு தொடர்ந்து ஜெயிக்க உனக்குள்ளே சந்தோஷம் இருக்கணும். Be joyful, always rejoice. தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலை உங்களுக்கு முன்னால காத்துக்கொள்ளுங்கள். அது உங்களை தொடர்ந்து 85 வயதிலும் பலன் உள்ளவர்களாய் உங்களை மாற்றும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு 2 காரியம் சொன்னேன். தொடங்குறது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஓடுவதற்கு என்னை பலப்படுத்துறது என்ன தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு. தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அறிகிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய லாங் லாஸ்டிங் இருக்கும். 2வது, நான் தொடர்ந்து
ஜெயிக்க, தொடர்ந்து முன்னேறுவதற்கு எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியின் சூழல். எதிர்மறையான நேரத்திலேயும் நஷ்ட நேரங்களிலேயும் கர்த்தர் ஆளுகிறார் என்கிற புரிதலோடு கூட ஒரு மகிழ்ச்சி. ஆல்வேஸ் மெயின்டைனிங் எ ஜாய்ஃபுல் ஆட்டிடியூட். எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு புன்முறுவலோடு, ஒரு சிரிப்போடு. சயின்ஸ்லேயே சொல்றாங்க, சிரிச்சா நம்முடைய முகத்தினுடைய நரம்புக்கெல்லாம் நல்லதான். அதனால தான் பார்க்கில் சும்மாவே சிரிக்கிறாங்க. நீங்க காலைல போய் பார்க்குக்கு பாருங்க, கக்க 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 கக்க, இந்த பக்கம் பார்த்து சிரிப்பான், அந்த பக்கம் பார்த்து சிரிப்பான். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சிரிப்பு. சிரிச்சா உடம்புக்கு நல்லது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து சிரிக்காத, நாள் ஃபுல்லா சிரி, மகிழ்ச்சியில சிரிங்க. உங்களோட ஒவ்வொரு சந்தோஷமான சூழல்களை, சிரிக்க வேண்டிய சூழல்களை நீங்களே உருவாக்குங்க. உங்க பிள்ளைகளோட பேசி சிரிங்க, உங்க பேர பிள்ளைகளோட விளையாடி சிரிங்க, உங்க மனைவியோடு உங்கள் கணவனோடு பேசி சிரிங்க. எங்க பாஸ்டர் பேசினாலே சண்டை வந்துடுது, பரவாயில்ல பேசுங்க. சண்டை வந்து சிரிப்பு வந்துடும். நான் சொல்றது கரெக்ட் தான் பொழுது. சிரிச்சு ஆமோதிக்கிறீங்க. பி ஜாய்ஃபுல், பி ரிஜாய்ஸ். சிரித்தால் மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த மருந்தினால் உங்களை நிரப்புவாராக. இந்த மருந்து நமக்குள்ள போக 20 வயசுல இருந்த பலன் 80 வயசு வரை உனக்கு இருக்கும். காலேப் சொன்னது போல நான் சொல்ல முடியும், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அந்த அன்பு இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அந்த அறிவு இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த உங்க குடும்பத்துல ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த பலனும் மகிழ்ச்சியும் இன்றைக்கும் கர்த்தர் தருவாராக. உங்க பிசினஸ்ல ஆரம்பிக்கும் பொழுது இருந்த உத்வேகமும் வேகமும் இப்பவும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்க படிப்புல, உங்க ஊழியத்துல நிறைய நேரம் போக போக ஊழிய ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், போக போக டல் அடிச்சு போயிடும். இல்லை, என்றைக்கும் அந்த பலன், என்றைக்கும் அந்த விறுவிறுப்பு, என்றைக்கும் அந்த மகிழ்ச்சி, என்றைக்கும் அந்த உயர்வை கர்த்தர் தந்து ஆஸ்வதிப்பாராக. இருக்கிறத அப்படியே கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, எனக்குள்ளே உள்ளான மனிதனே, நாளுக்கு நாள் நான் பலனடைய கிருபை தருவீராக. இன்றைக்கு காலேப் சொன்னது போல நாங்க சொல்லலாம், ஆண்டவரே, என்னுடைய பலன் குன்றி போகவில்லை, என்னுடைய பலன் குறைந்து போகவில்லை. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது. என் வாலிப வயதில் இருந்த பலன் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் எங்களுடைய பலனை உன் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகும் என்று கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடியே கர்த்தர் நீர் ஆண்டவரே பலவீனங்களை மாற்றி பலத்தால் இடை கட்டுவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நீடித்த நாட்களாய் நீர் திருப்திப்படுத்துகிறவர். நீடித்த நாட்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. லாங் லாஸ்டிங் கர்த்தர் தருவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வு, ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்வு, பொருளாதார வாழ்வு ஏதோ அற்ப காலத்து ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. அது தொடர்ந்து இருக்கிற ஆசீர்வாதம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனானில் உள்ள கேதுருவை போல வளருவான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, தொடர்ந்து செழிப்பு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் ஆசீர்வாதம், அப்புறம் நஷ்டம்ன்றது இல்ல ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்வில நிரந்தர செழிப்பு வருவதாக. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நிரந்தர செழிப்பு வருவதாக, நிரந்தர ஆசீர்வாதம் வருவதாக, நிரந்தர உயர்வு வருவதாக. ஒரு வருஷத்துல ஒரு சில மாதத்துல மாத்திரம் உயர்வு, மற்ற மாதங்களில ஏதோ சராசரி. இது உலகத்திற்கு, எங்களுக்கு அப்படி இல்ல ஆண்டவரே. தொடர்ந்து முன்னேற, நாளுக்கு நாள் முன்னேற, நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தொடர்ந்து உயர்வை தரும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள், திரும்ப சொல்லுங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். ஆமென். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த
லேசான உபத்திரவ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவ சோர்ந்து போகாதே. சொல்லுங்க, நஷ்டத்தை கண்டு சோர்ந்து போகாத, தோல்வியை கண்டு சோர்ந்து போகாத. கர்த்தர் ஒரு புது பலனை தருகிறார்.